ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பர் ஹெல்த்தியான கேரட் மால்ட், அதுவும் வெளியே எதுவுமே பவுடர் வாங்காமல் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு வந்து செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி June 4 வெனஸ்டே. இன்றைக்கி ஒரு பார்சல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கைவிக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு ட்ரைபாட், அதுக்கப்புறமா ஏஐ ஃபேஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸு. இந்த டிவைஸ் நான் ஹேண்டில் வச்சு வாங்கினது. வெளியே வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மிளகு சம்பா அரிசியில் தாங்க சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். மீதி இருந்ததை வந்து பழைய சாதத்துக்கு வந்து போட்டாச்சு. மிளகு சம்பா சாதம் வந்து பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் மெய்ட் அக்காவுக்கு வந்து பனங்கிழங்கு மாவு, அப்புறமா தங்க சம்பா அரிசி, இது ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சூப்பர் ஹெல்த்தியான மால்ட் வந்து செய்ய போகலாமா. மால்ட் செய்கிறதுக்கு பேரிச்சம்பளம், ஒரு கையளவுக்கு பேரிச்சம்பளத்தை வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் போல். அப்புறமா கேரட் கட் பண்ணது, ஆக்சுவலாக அது பொரியலுக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கட் பண்ணாங்க. பட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி மால்ட் செய்யலான்னு எடுத்துட்டேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஜூஸை இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாலில் வந்து பேரிச்சம்பழம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்புறமா மக்கானா வந்து சேர்த்துக்கிறேன். மக்கானாக்கு பதிலாக நீங்கள் கசகசா, அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி இது கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். மக்கானா ஆப்ஷனல் தான். இப்போ ஜூஸ் ரெடியாக இருக்குது. நம்ம வேக வச்ச இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. அதுக்கிடையில் நம்ம அந்த ஜூஸை வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சு ஒரு நுரை கெட்டி பொங்கி வர்ற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு இப்போ வாமான கேரட் மால்ட் வந்து ரெடி ஆகும். வெதுன்னு குடிக்கிறதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் சுகர் பத்தலை அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். பட் இருந்தாலுமே இதோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். அண்ட் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏற்ப என்ன அரிசி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சாப்பிடலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க.